எக்ஸல் ஃபைலை கம்ப்ளீட்டாக பாஸ்வேர்ட் போட்டு எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். ஃபைல் டேப்பில் போயிட்டு இன்ஃபோக்குள்ளே போனோம்னா அங்கே ப்ரொடெக்ட் ஒர்க் புக், இதில் என்கிரிப்ட் வித் பாஸ்வேர்ட். ஸோ ஸ்ட்ராங்கான நல்ல ஒரு பாஸ்வேர்டு என்ன பண்ணலாம், கொடுத்துக்கலாம். என்டர் கொடுத்தோம்னா சேம் பாஸ்வேர்ட் நம்ம ரீஎன்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதே பாஸ்வேர்டை கொடுத்துட்டு ஜஸ்ட் நாம ஓகே கொடுத்துடலாம். ஒரு வாட்டி Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அண்ட் நெக்ஸ்ட் டைம் நாம் அந்த அப்ளிகேஷனை நாம் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணும் போது டேரெக்டாக ஓப்பன் ஆயிராது. அதுக்கு பதிலாக நாம் கொடுத்த பாஸ்வேர்டை கொடுத்தா தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். தப்பான பாஸ்வேர்ட் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆக போகிறது கிடையாது. கரெக்டான பாஸ்வேர்ட் நாம் என்ட்ரி பண்ணி ஓப்பன் பண்ணிட்டோம், ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு, க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணாலும் இது என்கிரிப்ஷன் அப்படிங்கிறதுனால பாஸ்வேர்டு அப்ளை பண்ணது அப்படியே தான் இருக்கும். ஸோ திருப்பி இந்த பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ணணும், அதாவது இந்த ப்ரொடெக்ஷனை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ சேம் ஃபைல் இன்ஃபோ, அதாவது பாஸ்வேர்டு எங்கே அப்ளை பண்ணமோ அதே இடத்துக்கு போயிட்டு, அதாவது என்கிரிப்ட் வித் பாஸ்வேர்ட், ஸோ இதில் போயிட்டு ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய பாஸ்வேர்டை எரேஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்து அண்ட் ஃபைனலாக ஒரு Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு இப்போ நாம் ஃபைலை க்ளோஸ் பண்ணி திருப்பி ஓப்பன் பண்ணாலும் பாஸ்வேர்ட் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிருக்கும். ஸோ எந்த விதத்துலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு பாஸ்வேர்ட் கேட்காது. ஸோ உங்கள் எக்ஸல் ஃபைலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த என்கிரிப்ஷனையும் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.